வணக்கம் சார். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ம். அ மேலூரில் ம். ஒரு ராம் பிரசாத் என்ற ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட 28, 29 வயது இளைஞர் அ பட்டியல் சமூக இளைஞர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அ எல்லா கொலைகளுக்கும் நீதி கேட்கிற இந்த சமூக ஊடகங்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் இது இது பற்றி எதுவுமே இப்ப பேசுறது இல்ல. அமைதியாக மௌனம் காக்கிறார்கள். இத அடுத்த கேள்வியா நான் வச்சுக்கிறேன். முதலில் அங்கே ராம் பிரசாத்துக்கு நிகழ்ந்தது என்ன சார்? ராம் பிரசாத்தும், பட்டியல் சமூக இளைஞர்களும் இருசக்கர வாகனங்கள்ல வரும்போது மோதிக்கிட்டதாக, மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே மோதிக்கிட்டதாகவும், அதுல நடந்த அந்த சண்டையோட அடுத்த விளைவாக, அந்த பட்டியல் சமூக இளைஞர் என்ன பண்றாருன்னா, ஃபோன் பண்ணி ஆளுகள வர சொல்றாரு. இவர் தனியா மாட்டிக்கிறாரு. இவர வந்து அவங்க கம்பு, கட்டை உள்ளிட்ட கொடூரமான ஆயுதங்களால தலையிலேயே அடிக்கிறாங்க. அவ அவங்களோட இன்டென்ஷனே வந்து ஏதோ இது ஒரு சாதாரண பைக் மோதல் தான், இது ஒரு சண்டை தான்றது இல்லாம, ம். இவர் இந்த சமூகம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்க தலையிலேயே ஒரு குறிப்பிட்டு அடிக்கிறாங்க. இது எத நோக்கி இருக்குன்னா, இந்த சாதிக்கு சேர்ந்தவர்களை, இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள வந்து நாங்க துணிச்சலா அடிச்சு கொல்லுவோம். எங்கள எவனும் கேட்க முடியாது அப்படின்ற மாரி ஒரு அராஜக போக்குல இருக்கு. இந்த இளைஞர்களோட பின்னணி என்னன்னு பார்த்தா, அந்த மேலூர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த கட்ட பஞ்சாயத்துக்காரங்களோட இவங்க அந்த வாகனங்கள்ல ஏறி அவங்களுக்கு துணையா போறது. ம். அங்க போய் பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்றது, இது மாரியான பின்னணிய சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய அடிப்படையே வந்து சாதி வெறி வந்து கடுமையா ஊறியிருக்கு. கடுமையா ஊறியிருக்கு. சாதி வெறி கடுமையா ஊறியிருக்கு. இந்த சமூகத்த சேர்ந்தவர்கள நாங்க தாக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட எம்ஓவே அப்படிதான் இருக்கு. ம். இவன் இடிச்ச உடனே வழக்கமா என்ன நடக்கும் அப்படின்னா, வாய் தகராறுகள் நடக்கும். பொதுவா நடக்கும். டெய்லி நடக்கிறது தான். ம். அவன் 4 பேர் வந்து சத்தம் போட்டு பிரிச்சு விட்டுருவாங்க. அங்க நெறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களும் அத கேட்கல. இவங்க வந்து அவன் ஆளுகள வர சொன்ன உடனே, அவன் வந்தவன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம, இவங்கள கொடூரமா தாக்கியிருக்கான். குறிப்பா வந்து ஒரு மனுஷன வந்து பெரிய கட்டை எடுத்து தலையில அடிக்கும்போது என்ன ஆகும்? ம். ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த பையன் ட்ரீட்மெண்ட்ல இருந்தவாறே இறந்து போயிருக்கான். ம். அந்த பையனுக்கு வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கும் போல இருக்கு. அம்மா, அப்பா இல்லாத பையன். ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. நீதி கேட்கறதுக்கு கூட அங்க நாதியற்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. இப்ப ம். மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொலை வந்து படுபாதக கொலை. இந்த கொலை வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். இப்ப அந்த பகுதியில இது நடக்கிறது 2வதுன்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு ரம்பு முன்பு அப்படின்னு ஒருத்தரு. ரம்புன்னு ஒரு தம்பி இதே மாதிரியே ஆமா. அடித்து கொல்லப்பட்டார். 2வது கொலையாக இருக்கிறது. இது ஒரு சாதிக்கு ஒரு நீதியாகத்தான் இருக்கா? நான் கேட்கிறது அவ்வளோ அமைதியா, இவ்வளவு பெரிய அநீதியான ஒரு கொலை, படுபாதகமான படுகொலை, அடித்துக் கொல்லப்பட்டிருக்கு ஒரு இளைஞர். பட்டப்பகல்ல. அமைதியாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? சமூக நீதி இது காவலர். என்னன்னா சார் இது, இப்ப எங்கள மாரி அமைப்புகள் வந்து ரெடியா இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள கையில எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஒரு நீதிய வாங்கி குடுத்துறலாம். இந்த பிரச்சனைகள் இனி நடக்க முடியாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய அமைப்புகள் தயாராக இருக்கிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சி சமூக அமைப்புகள வந்து உள்ள விடாம கட் பண்றான். திமுக காரன் அவன் தான் முடிக்கணும்னு நெனைக்கிறான். அதிமுக காரங்க அவங்க தான் முடிச்சு தரணும்னு நெனைக்கிறாங்க. இப்போ புதுசா சில கட்சிகள் வந்திருக்கு. நாங்க தான் இந்த பஞ்சாயத்த முடிச்சு குடுப்போம் அப்படின்றாங்க. யார் முடிச்சு குடுக்கான்றது இல்ல. அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் எந்த அளவுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நிவாரணம்னு இருக்குமே தவிர, அன்னைக்கு தேதிக்கு 2 நாள் போராடிட்டு போயிருவான். ஆனா எங்களை போன்ற சமூக அமைப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுவும் முக்கியமா நேதாஜி சுபாஷனை, அன்னைக்கு மட்டும் அந்த பிரச்சனைய விடமாட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அவனுடைய பெயில்ல வந்து கேன்சலேஷன போடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரையல்ல வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவனுக்கு கோர்ட் மூலமா காம்பன்சேஷன் வாங்கி குடுக்க ட்ரை பண்ணுவோம். இப்படி அடுத்தடுத்து போனா தான் இது வந்து அது அடங்கும். அந்த அந்த பிரச்சனை வந்து அடங்கும். மறுபடியும் வராது. ஆனா இவங்க எல்லாருமே அன்னைக்கு தேதிக்கு கும்பலா கூடி, நாங்க தான் முன்னாடி நிக்கிறோம் பார்த்துக்கங்கன்னு சொல்லி சில கட்சிகள் முன்னாடி நின்னுட்டு, எங்களை போன்ற அமைப்புகள உள்ள வர விடாம, இவங்களுக்கு தகவல் குடுக்காம, அவங்களுக்குள்ளேயே பேசி, கடைசியில பார்த்தீங்கன்னா 1,00,000 2,00,000 சொல்லி ஒரு குறைந்தபட்ச நிவாரணத்துக்கு வந்து அவங்களே அத ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. போலீஸ் கூட குடுக்காது. அவங்களே குடுத்துருவாங்க. கவர்ன்மெண்ட் குடுக்காது. இவங்களே ரெடி பண்ணி குடுத்து, கவர்ன்மெண்ட் குடுத்ததா கணக்கு காட்டி, இந்த கட்சி சார்பா குடுத்தாங்க அப்படின்ற மாரி காட்டி, அத ஒரு விழா மாரி கொண்டாடி, கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த சாவையே இழிவுபடுத்திருவாங்க. இந்த பையனோட விஷயத்துல அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ம். இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ம். எல்லா அமைப்பையும் கூப்பிடணும். முக்கியமா எங்கள மாரி அமைப்புகள கூப்பிடணும். சரி இப்ப நாங்களே போறோம். நாங்களே வாலண்டரியா போனோம்னா, உரிய மரியாதைய குடுக்குறது கிடையாது அங்க. பார்த்தீங்கன்னா, அத கண்டும் காணாம இருக்கிறது, நாங்க பார்த்துக்கிறோன்றது, இந்த மாரி எகத்தாளம் பேசுறது. இப்படியெல்லாம் பழைய கால சம்பவங்கள் இருக்கிறதுனால தான் எங்கள மாரி ஆளுகளுக்கு வந்து ஒரு அச்சமா இருக்கு. நம்ம போனாலும் அது போய் மரியாதை இல்லாம போயிருமே அப்படின்ட்டு. ம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி ஆகலையோ,
அங்கெல்லாம் அந்த அநியாய அக்கிரமம் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த மேலூர் பகுதியில சமூக அமைப்புகள், நம்ம சமூகத்துக்கான அமைப்புகளுடைய வளர்ச்சி மிக மிக குறைவு. அங்க வந்து பேருக்கு தான் வந்து புலிக்கொடிய வச்சிருக்கேன். அது நெஞ்சில இருக்கணும் சார் புலிக்கொடின்றது. இதே பிரச்சனை உசிலம்பட்டியிலயோ, திருநெல்வேலியிலயோ, இல்ல தென்காசியிலயோ நடந்திருந்தா, அது வேற மாதிரி இருந்திருக்கும். அ தென்காசியில குறிப்பா வந்து வெண்ணிலிங்காபுரம்ன்ற ஏரியால ஒரு பிரச்சனை. இதே மாரி ஒரு பிரச்சனை. ம். நாங்க தான் எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போட்டிருக்கோம். சம்பவம் நடந்து 4, 5 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் விடல சார். அடுத்த கட்டம் ட்ரையலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். அதேபோல ஏகப்பட்ட இடங்கள்ல லாக்கப் டெத் எடுத்துக்கங்க. சிவந்திப்பட்டி லாக்கப் டெத். ம். இன்னைக்கு வரைக்கும் அத ட்ரையலுக்கு கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம். இது மாரி தொடர் போராட்டங்கள், தொடர் முயற்சிகள எடுத்துட்டே இருப்போம். அது அடங்கும். அப்படி இல்லன்னா, இது வந்து ஒரு காலத்திலும் இத தடுக்க முடியாது. இது 2வது சம்பவமாயி போச்சு. மேலூர்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தினர் வந்து, சிறுபான்மை சமூகமா இருக்கக்கூடிய மக்கள்ட்ட 2வது தடவ அடி வாங்கினான் அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானத்த அவங்க துடைக்கணும்னா, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். சட்டப்படி அவன வந்து உள்ள புடிச்சு போடணும், குண்டாஸ் போடணும், ட்ரையல் நடத்தணும், தண்டனை வாங்கி குடுக்கணும். ரம்பு கொலையிலேயே இன்ன வரைக்கும் நீதி கிடைக்கல. பின்ன எப்படி இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்? ம். ம். சமூக அமைப்புகள் வளராம, அந்த சமூகம் வந்து நிச்சயமா பாதுகாக்கப்படாது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இப்ப காவல்துறையின் அணுகுமுறை இது எப்படி இருந்துச்சு? அங்க ராம் பிரசாத்துடைய மரணம், அவர் அடித்து காயப்பட்ட உடனே அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறது. 307 கூட முதல்ல போட முடியல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு தான் அழுத்தத்தின் காரணமாக தான் போட்டதாங்கன்ட்டுலாம் சொல்றாங்களே! அதெல்லாம் எப்படி உண்மையா அது? சரி. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் உயிரோட இருந்தான்னா, காவல்துறை வந்து சின்ன செக்ஷன் கூட போடலாம். வெண்ணிலிங்கபுரத்தில போட்டதெல்லாம் சின்ன அடிதடின்ற மாரி தான் போட்டாங்க. அவர் இறந்து போனவுடனே 302 ஆல்டர் பண்ணாங்க. இதுல எந்த இடத்துல பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சின்ன செக்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சாதாரண அடிதடின்ட்டு. அவரு ஆஸ்பத்திரியில இருப்பாரு. இவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்‌டுக்கு கொண்டு போவாங்க. ஜாமீன்ல கோர்ட் விட்டுருவான். ம். அப்படியே ஜாமீன்ல விட்டுருவான். அதுக்கப்புறம் அவர் இறந்து போனாருன்னு வச்சுக்கங்க, அவன நேரடியா அரெஸ்ட் பண்றதுல நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. அவன் ஜாமீன கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். கேன்சல் பண்ணும்போது அவனுக்கு ஒரு நோட்டீஸ் குடுக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரொலாங் ஆகி போயிட்டே இருக்கும். இழுவையிலே போகும். அப்படி இழுவையில போகும்போது, அவனுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கிடைச்சிரும். அவன் என்ன செய்வான், அடுத்தடுத்த ஸ்டெப் அவன காத்துக்கிறதுக்கான ஸ்டெப் எடுப்பான். ஈஸியா பெயில்ல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இறந்து போன இளைஞருக்கு நீதி கிடைக்காமலே போயிரும். அதனால தான் காவல்துறை என்ன செய்யணும்னா, இந்த மாரி அக்கேஷன்ல அவங்க வலுவான செக்ஷன் 307 டைரக்ட்டா போட்டுறணும். போட்டுட்டாங்க அப்படின்னா, அவன் பெயில்ல வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பையன் இறந்து போனா கூட, அப்புறம் ஆல்டர் பண்ணி 302 போட்டுக்கலாம். இவங்க ஆரம்பத்திலேயே 324, 323ன்னு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவன் பெயில்ல போன பின்னாடி அவர் இறந்து போயிட்டாருன்னா, பெயில கேன்சல் பண்ணி அவன அரெஸ்ட் பண்றதுல பெரிய கஷ்டம் வந்துரும். இத வந்து காவல்துறை வந்து சரியாவே செய்றது கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து பெருசாக்க கூடாதுன்றதுக்காகவே அந்த அந்த வேலைய அவங்க பார்க்குறாங்க. ம். ஆனா இதே வேளையில ஒரு தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர், வேற பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர தாக்கியிருந்தாங்கன்னா, ம். அவங்கள உடனே உடனே 307 பிசிஆர் அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு வர்றது. பிசிஆர். ம். அதுபோக அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னா, அவன் அண்ணன் தம்பிய கூட்டு போய் உட்கார வச்சுக்கிறது. அவங்க பேரன்ட்ஸ கூட்டு போய் உட்கார வச்சுக்கிறது. சில நேரங்கள்ல என்ன ஆயிருக்குன்னா, பேரன்ட்ஸ் மேலலாம் கேஸ் போட்டுருக்கான். கஞ்சா கேஸ்லாம் போட்டுருக்கான். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்காங்க. தேவர் சமுதாயம் வந்து அந்த அக்யூஸ்டா இருக்கக்கூடிய வழக்குகள்ல, இவங்களுடைய அடக்குமுறை, இவங்களுடைய நடவடிக்கை வந்து கடுமையா இருக்கு. மற்ற சமூகமா இருக்கு, பட்டியல் சமூகமா இருக்குன்னா, இவங்களால வந்து காவல்துறையில அவங்கள கேட்கவே முடியறதில்ல. ஏன் முடியறதில்லன்னா, அவன் பயப்படுறான். இன்னும் இப்போ உதாரணமா சொல்லப்போனா, இப்ப பார்த்தீங்களா, செம்மல்னு ஒரு நீதிபதி, மெட்ராஸ் பக்கத்துல. ஒரு டிஎஸ்பிய டிஎஸ்பிய வந்து அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. எதுக்கு? பிசிஆர் கேஸ்ல அவர் கைது பண்ணலன்னு சொல்லி அவர அவர டைரக்ட்டா அரெஸ்ட் பண்ண உத்தரவிடுகிறார். அப்படி இருக்கும்போது காவல்துறை எப்படி போய் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள வந்து நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க மேல எடுப்பாங்க பயப்படுவாங்க. ஏன்னா, பிசிஆர் ஆக்ட்ல நெறைய பிரிவிலேஜ் இருக்கு. அந்த ஆக்ட்ட பயன்படுத்தி இவன் காவல்துறையவே எதிர்ப்பான். அதனால அவன் பயப்பட தான் செய்றான். காவல்துறையும் சேர்ந்து பயப்படுறான் அந்த சமூகத்துக்கு. ம். ஆக இதுக்கு என்னன்னா, பிசிஆர் ஆக்ட்ட வந்து எளிமைப்படுத்த வேண்டும். அத எடுக்கணும்னு கூட சொல்லல. அத எளிமைப்படுத்தணும். எளிமைப்படுத்திட்டா எல்லாமே சரியாயிரும். பிசிஆர் சட்டத்தால் வெகுஜன மக்கள் மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்றது தான் உண்மையா அப்ப? நிதர்சனமான உண்மை சார். ம். நான் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தேன். ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் வாங்குனேன். அது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 500, 500 கேஸ் போட்டிருக்காங்க பிசிஆர் கேஸ். 500 கேஸ்ல பார்த்தீங்கன்னா, 40% கேஸ் வந்து அந்த விசாரணையிலேயே பொய் வழக்குன்னு நிரூபணம் ஆயிருக்கு. அதுபோக கோர்ட்டுக்கு போய், சார்ஜ் ஷீட் ஆகி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல 98% கேஸ்கள் பொய் வழக்குன்னு தள்ளுபடி ஆயிருக்கு. அப்ப ஏன் அந்த மாரி பிசிஆர போட்டு இந்த மத்த சமூக மக்கள வந்து வஞ்சிக்கணும்? நீ பிசிஆர போட்டு நீங்க மிரட்டுறீங்க, எல்லாம் பண்ணிறீங்க. அவரு வந்து அந்த பிசிஆர் ஆக்ட் குடுத்ததுனால அவருக்கு ஒரு பணம் வருது. அந்த பணத்த வாங்கிட்டு அவரு போயிடுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் குடுத்தவரு.
மறுபடியும் வந்து அது பொய்ன்னு ஆகும்போது அந்த பணத்த நீங்க ரெக்கவரி பண்றது இல்ல. அப்ப அவரு துணிச்சலா பிசிஆர் மேல பிசிஆர் குடுத்துக்கிட்டே இருக்காரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 கம்ப்ளைண்ட், 20 கம்ப்ளைண்ட் குடுக்குறான். பிசிஆர் என்பத வந்து மிகப்பெரிய ஒரு கேடயமா பயன்படுத்தி, ஒட்டுமொத்த சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், முக்கியமாக தேவர் சமூகம் கடுமையா பாதிக்கப்படுகிறது. இப்ப ம். சில பேர் வந்து இறங்கியிருக்காங்க. இத பட்டியல் சமூகத்துக்கு வந்து அந்த அதாவது பட்டியல் சமூகத்திலேருந்து எங்கள எடுத்துறணும். எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்ன்னு பேர வைக்கணும். அப்படின்லாம் சொல்லி போராட்டம் பண்றாங்க. பட்டியல் வெளியேற்றம் பண்ணுங்கன்றாங்க. சரி பட்டியல் வெளியேற்றம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ வரைக்கும் கவின் பிரச்சனை வரைக்கும் பிசிஆர் போடுன்ற எதுக்கு? அப்ப ஏன் அது என்ன நாடகம்? ஒரு பக்கம் வெளியேற்றம்னு சொல்ற. ஒரு பக்கம் நீயே பிசிஆர் குடுக்குறியே! அப்ப நீ எப்ப வந்து பிசிஆர் வேண்டாம். பட்டியல் வெளியேற்றமும் பிசிஆரும் ஒண்ணுக்கொண்ணு இணைஞ்சது சார். நீ எப்ப பட்டியல் வெளியேற்றம்னு சொல்றியோ, அப்ப பிசிஆர் நீ குடுக்கக் கூடாது. 2மே நான் செய்ய பிசிஆரும் வேண்டாம், பட்டியல் வெளியேற்றம் வேணும். அப்படின்னு நீ இணை கோரிக்கையா வச்சா தான் சரியா இருக்கும். நீ பட்டியல் வெளியேற்றம் வேணும்ன்ற. ஆனா இன்னொரு பக்கம் பிசிஆர் குடுத்துட்டு இருக்க. அப்ப என்ன இது ஒரு போலி முகம்? இதத்தான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். பிசிஆர்ன்றத வந்து ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. அது மிக மிக கொடிய ஆயுதம். கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த கைரேகை சட்டத்தை விட இது மிக மோசமான ஆயுதம். இப்ப அதான் இந்த கவின் கொலை நடந்து 1 1/2 மாதம் ஆனதுக்கு பிறகு இந்த விஷயத்த திரும்பவும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இப்ப ராம் சொல்லுங்க. பிரசாத்துடைய மரணத்த அதோட ஒப்பிடும்போது, கவினுக்கு வந்து இங்கே விவாதிக்கப்பட்ட அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கவினுடைய ம மரணம் நடந்ததுக்கு அப்புறம் கொலைக்கு காரணமான அவர் ஒரு அரசு ஊழியர், ஒரு காவல்துறை என்று தெரிந்தும் கூட அவர கைது பண்ணுங்க, அவர கூட்டிட்டு வாங்கலாம் நெறைய பேரு வந்து போலீஸுக்கு யோசனை சொன்ன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ராம் பிரசாத் அவர்கள் ஒரு பையன் 29 வயசு பையன் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை பற்றி எறும்பு கடிக்காவது கூட சமூக நீதி காவலர்கள் பேச மறுக்கிறார்கள். இது என்ன மாதிரியான மனநிலை? சார், இங்க எல்லாரும் என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஜாதி ஒழிப்பு போராளிகள் எல்லாருமே, அவங்க ஜாதி ஒழிப்பு அப்படின்றதே எத கொண்டு வர்றாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. அல்லது வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு அநீதி இருந்ததுன்னா, அதை எதிர்த்து குரல் கொடுப்பது தான் ஜாதி ஒழிப்பு. மற்ற சமூக மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன நடந்தாலும் அத நம்ம கண்டுக்கிடக் கூடாது. அப்படின்றது தான் இவங்களுடைய மனநிலை. சரி யார்ரா அந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள்னு பார்த்தா, அவனும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா தான் இருக்கிறான். அவனும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரா தான் இருக்கிறான். இப்போ இந்த வேங்கை வயல்ல பார்த்தீங்கன்னா, மலம் கலந்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனைய பண்ணான். என்னென்னமோ பண்ணான். முத்தரையர திட்டுறான், தேவர திட்டுறான், எல்லாரையும் திட்டுறான். கடைசியில சிபிசிஐடி ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு? அவனே மலம் கலந்துட்டான்னு வந்தது. ம். இப்ப கப்சிப்புன்னு மூடிக்கிட்டு இருக்கான். அதேபோல சுவாதின்னு ஒரு பொண்ண வந்து ராம்குமார்ன்னு ஒரு பையன் கொலை பண்ணான். அன்னைக்கெல்லாம் இவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரியல. அன்னைக்கு ராம்குமார் அப்பாவ அரெஸ்ட் பண்ணுன்னு எவனும் சொல்ல வரல. ம். அம்மாவ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல வரல. ம். ஆனா கவின் விஷயத்துல கவின் அம்மா, அப்பாவ அரெஸ்ட் பண்ணுன்றான். ம். அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்குன்றான். ம். இன்னைக்கு சிபிசிஐடி ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கான். ம். அந்த ஒரு சார்ஜ் சொல்றான். அவங்க அம்மா, அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. வண்டியில உள்ள இதெல்லாம் மாத்துன்னு சொன்னாருன்ட்டு. ஆமா. அப்படி சொல்றாங்களே. அது என்னது? சிபிசிஐடி பத்தி நமக்கு தெரியாதா சார்? எல்லாமே இவங்க எழுதுறது தான் சார். இவங்க பார்த்து எழுதி என்ன சொல்றாங்களோ, அத ஏன் நம்ம நம்பணும்? அது கோர்ட் தான் அத இது பண்ண போகுது சார். அத ஏத்துக்கிறது, ஏத்துக்காதது. செக்ஷன் 25ல வந்து குடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல குடுக்குறாங்கல்ல ஸ்டேட்மெண்ட் போலீஸ்ட்ட. அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து யாரு குடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு எதிரா வந்து அத நிரூபிக்க கூடாதுன்றது தான் சட்டம். எவிடன்ஸ் ஆக்ட்ல. அப்படி இருக்கும்போது, இவங்க போலீஸ்ல குடுத்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சு உடனே எல்லாரும் அவங்க குடும்பமே அதுல சம்மந்தப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பார்க்கணும் சார். என் மகனா இருந்தாலும் சரிதான், உங்க பிள்ளையா இருந்தாலும் சரிதான். நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. அவன் இன்ஜினியரா இருக்கான். நல்ல பையன், நல்ல ரன்னரு, அவன் ஒரு பெரிய அத்லெட்டா இருக்கான். ம். ம். அப்படிப்பட்ட ஒரு பையன கொண்டு போயி, அப்பா சப் இன்ஸ்பெக்டர், அம்மா சப் இன்ஸ்பெக்டர். ஆமா. அவங்க ஒரே ஒரு மகன வச்சிருக்காங்க, கருவேப்பில மாரி. "நீ போய் கொலை பண்றா, வண்டி நம்பர மறைச்சுக்கடா, நான் பார்த்துக்கிறேன்னு" யாராவது எந்த தகப்பனா யோசிச்சு லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணி லாஜிக்கா பாருங்க. இந்த கேள்வி இருக்கு. ஆமா. யாருமே செய்ய மாட்டாங்க ம். சார். ம். எல்லாருக்கும் பிள்ளைகள் மேல ஒரு மிகப்பெரிய பாசம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகள் மேல இருக்க பாசத்துல, ஒருவேளை இவங்க செய்யணும்னு நெனச்சிருந்தா கூட, இந்த பையன வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு, ம். அப்பா வந்து பிள்ளைக்காக என்ன வேணாலும் இழக்கிறதுக்கு ரெடியா இருப்பான் சார். அப்பா வந்து ஒரு கூலிப்படைய வச்சு செஞ்சிருப்பான் சார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தா. அவங்களுக்கு அது தெரியாது. ம். எதுக்கு சும்மா போட்டுக்கிட்டு அவர உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக, எதுக்காக இந்த மாரி செய்றீங்க? திருநெல்வேலி மாநகர காவல்துறை விசாரிச்ச முதல் ரிப்போர்ட் எங்க போனது? 90% விசாரிச்சு குடுத்தாங்களே, ம். அதுல வந்து கவினோட அப்பா இருந்தாரா? அந்த சுர்ஜித்தோட அப்பா இருந்தாரா? ம். இல்ல ம். சார். ம். ஏன் வந்து நீங்களா இட்டுக்கட்டி இஷ்டத்துக்கு இது பண்றீங்க? தப்பு தப்பா வந்து ஒருத்தர வந்து குற்றவாளி ஆக்குறது, ஆக்காத காவல்துறை கையில தான் இருக்கு. இவங்க எழுதுறது தானே சார்.
எழுதிட்டு உள்ள இருக்கவன்ட்ட கையெழுத்து கேட்பாங்க. இல்லன்னா கையெழுத்து போட மறுத்து விட்டாருன்னு சொல்லிருவாங்க. அதுல கையெழுத்தே நெசசரி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க குடுக்குற அறிக்கைய வச்சுட்டு உடனே பொங்கிடுறாங்க. அவங்க குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு. யார் அத சொன்னா? போலீஸ் சொன்னாங்க. அப்ப போலீஸ் வந்து இப்போ வந்து திடீர்னு சுர்ஜித் குடும்பம் நல்லவன் அப்படின்ட்டா நீ ஏத்துக்கிடுவியா? உனக்கு சாதகமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா அத புடிச்சு தொங்குவ. உனக்கு எதிர்ப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா போலீஸ் சொல்றது பொய்ம்பே. அப்படிதானே சொல்ல வர்றீங்க? நீங்க 2 பேரையும் விட்டுட்டு பொதுவாவே பாருங்க. சுர்ஜித்தோட அப்பா நல்லா படிச்சவரு. ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. பையன் நல்லா வரணும்னு நெனைப்பாரா? பையன கொலைகாரன் ஆக்க நெனைப்பாரா? ஒரு காவல்துறை எந்த அதிகாரி. தகப்பனா இருந்தாலும் ம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அவன் போய் செஞ்சுருவான். ம். இல்ல ஆளுகள வச்சு செய்வான். பெத்த மகன பலிகடா ஆக்க மாட்டாங்க சார். அவனுக்கு ஒரு 5 மகன் கிடையாது. ஒரே ஒரு பையன். அந்த பையன் நல்ல பையன், நல்லா படிச்ச பையன். இதெல்லாம் வந்து நம்புற மாரி இல்ல சார். ஆனா நீதின்னு ஒண்ணு இருக்கு சார். கோர்ட்ல இந்த வழக்கு வந்து இவங்க என்னதான் இது பண்ணாலும் சரிதான். அது வந்து என்ன அவருக்கு நீதி கிடைக்கணுமோ சுர்ஜித் அப்பாக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல நீதின்னு சொன்னதுனால இன்னொரு கேள்வி. சாதிக்கு ஒரு நீதி அப்படின்ற மாரி தான் இங்க சமூக நீதி பேசப்படுதான்ற கேள்வி வருது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாதிக்கு ஒரு நீதி தான் இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? இப்போ உங்கள ஒருத்தன் ஜாதிய சொல்லி திட்டுறான். உங்க மேல என்ன ஆக்ட்ல போடுவாங்க? அது 294 தான். கெட்ட வார்த்தை சொன்னாலும் சரி, ஜாதிய சொல்லி திட்டினாலும் சரி, அதே 294 தான். பட்டியல் சமூகத்த நீங்க திட்டுங்க பார்ப்போம். அது அந்த செக்ஷனே வேற. அதுக்கு உள்ள தண்டனையே வேற. அத விசாரிக்கிற கோர்ட்டே வேற. அதுக்கு காம்பன்சேஷன் இருக்கு. அவனுக்கு காம்பன்சேஷன் குடுக்கணும். அதுபோக அதுக்கு ஒரு சிறப்பு இவர் இருக்காரு. பிபி இருக்காரு. சிறப்பு பிபி வந்துருவாரு. அவருக்கு அது அது தனியா நடக்கும். அந்த கோர்ட்ட பொறுத்தளவுல, பிசிஆர் கோர்ட்ட பொறுத்தளவுல பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் பிபியாவும் இருக்க முடியும். ஏகப்பட்ட பிரிவிலேஜ் இருக்கு சார். அந்த ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாமீன் எடுக்கணும்னா கூட உங்களுக்கு முன்ஜாமீன் கிடையாது. நீங்க ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்தா கூட, சரண்டர் ஆனா கூட, ஜட்ஜி பார்த்து உங்கள விட்டா தான். உள்ள அனுப்புனாலும் அனுப்பலாம். ஆக இது எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்கு ஒரு நீதி தான் இங்க இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இந்திய சட்டம் எதன் அடிப்படையில் இருக்கிறது? அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம். எல்லாரும் தர்மத்தின் சட்டத்திற்கு அடிப்படையில். முன் சமம். ம். இங்க அப்பன்னா எல்லாருக்கும் ஒரே மாரி ஆக்ட் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்? ஒண்ணு பிசிஆர் ஆக்ட்ட வந்து எளிமைப்படுத்து, இல்ல நீ ரிமூவ் பண்ணு. அப்படி இல்லையா? எல்லா சாதிக்கும் ஆக்ட் கொண்டு வா. பிசிஆருக்கு இது. மத்த சாதிய சொன்னாலும், இந்த சாதிய சொல்லி திட்டினாலும், இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ட்ட நீ கொண்டு வா. அப்ப பார்த்துக்கிடுவோம். ஏன் அத கொண்டு வர மாட்டேன்ற? ஆக, இங்க நம்மள மாரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து சாதாரண குற்றம் செய்தால் கூட, அது கொடுங்குற்றமாக பார்க்கப்படுகிறது. கொடிய தண்டனைகள் இருக்கிறது. பட்டியல் சமூக மக்கள் கொடுங்குற்றம் செய்தால் கூட, அத வந்து அவங்களால அந்த குற்றங்கள வந்து இவங்க இவங்க வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. போலீஸே சொல்றாங்க. எளிமையா நம்ம 4 பார்க்கணும். பேர சேருங்க, 4 பேர வந்து எடுங்கன்னு சொன்னா கூட, அதெல்லாம் விசாரிச்சு அதுல கரெக்ட்டா நடந்துக்கிறேன். ம். ஆனா, அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவின் மர்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, சுர்ஜித்தோட பேரண்ட்ஸ சேர்க்காம நாங்க எஃப்ஐஆர் காப்பி வாங்க மாட்டோம், கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். ம். வக்கீல் குரூப் போய். இந்த நெருக்கடிக்கு பயந்து இவங்க வந்து போட்டாங்க சார், சேர்த்தாங்க சார். இது மாரி நம்ம நெருக்கடி குடுத்தா ஏத்துக்கிடுவாங்களா? இப்ப இந்த 4 பேரு ராம் பிரசாத் கேஸ்ல வந்து 4 பேர வந்து அக்யூஸ்டா சொல்றான். இவன் போய் ஒரு 10 பேரு வேணும், 10 பேர புடின்னு சொன்னா செய்வாங்களா? போலீஸ் செய்ய மாட்டான். போலீஸுடைய நேர்மை எல்லாமே வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. பெரும்பகுதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அதனால தான் சாதிக்கு ஒரு நீதி தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இங்க ம். கவின் கொலை நடந்ததுல்ல, ம். அன்னைக்கு பாருங்க. திருமாவளவன் போனாரு, ம். கிருஷ்ணசாமி போனாரு, ம். ஜான் பாண்டியன் போனாரு, ம். ஸ்டாலின் போனாரு, எல்லாரும். மினிஸ்டர் நேரு போனாரு, ம். அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் போனாரு. இவங்க நயினார் நாகேந்திரன் நம்ம தேவர் சமூகம் அவரு போனாரு. இன்னைக்கு ஒரு பையன் அனாதையா இறந்து போனான் மேலூர்ல. தம்பி ராம் பிரசாத் இறந்து போனானே. ஒரு கவுன்சிலர் கூட போகல. ஒரு கவுன்சிலர் போகல சார். ம். திமுக, அதிமுகல உள்ளவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. சரி இத கூட விட்டுருங்க சார். அ வேற நம்ம சமூக அமைப்புகள், மற்ற சமூக அமைப்புகள் இருக்காங்கல்ல. இவங்க போறதுக்கோ, இவங்க போகாம அதாவது இவங்க போனா இவங்கள தடுக்கிறதுக்கே ரெடியா இருக்கான். அப்ப எந்த அளவுக்கு போலீஸ் ம். இருக்கான் பாருங்க. ம். அன்னைக்கு வந்து போராட்டத்துக்கு வந்து அனுமதி குடுத்தாங்க. கிருஷ்ணசாமி பையன் வந்து கவின் கொலைக்கு வந்து போராடின போது அவனுக்கு அனுமதி குடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு அனுமதி குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க சார். அதுதான் சாதிக்கு ஒரு நீதி தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆக முழுக்க முழுக்க எல்லாருமே இந்த கவர்மெண்ட் உள்பட பார்த்தீங்கன்னா, பட்டியல் சமூக மக்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கிறது. ம். அவங்களுக்கு ஆதரவாக இருந்து, அதுக்கு பெயர் சமூக நீதி என்று பெயர் சூட்டிக் கொள்கிறது. ம். ஆனா, இது மற்ற சமூகங்களுக்கு நடந்தால், தேவர் சமூகத்துக்கு குறிப்பாக நடந்தால், எவரும் வாய் திறப்பது கிடையாது. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்ப சுயசாதி பற்று, பிறசாதி நட்பு அப்படின்ற கோஷத்த வந்து முக்குளத்தூர் தலைவர்கள்லாம் அதிகமா பேசுறீங்க.
தேவர் சமூக தலைவர்கள் தான். பிரசாதி நட்பு, சுயசாதி பற்றுன்ற மாதிரி பேசுறீங்க. இந்த காலகட்டத்தில் தான் 25 வயது இளைஞர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ உளவியலாக சுயசாதி பற்று, பிறசாதி நட்பு அப்படின்றது வந்து மனதில் உளவியலில் எந்த பாதிப்பு நிகழ்த்தலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி இல்லை சார். இந்த சுயசாதி பற்று பிரசாதி நட்பு எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே தான் அவனுக்கு தோணும். இடைப்பட்ட காலத்தில் வந்து எல்லா சமூக மக்களுமே அவனுடைய சாதின்றதுல வந்து மூர்க்கமாக இருக்கு. அந்த கல்லூரி வரும்போது அவன் சாதியை பற்றி தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கேயே பிரிஞ்சிடுறான். அங்கேயே குரூப்பாக அவன் சாதி குரூப்பாக சேர்ந்துக்கிறான். வெளியே வந்து அவன் வந்து அடிபட்டு மிதிபட்டு அப்படி போகும்போது கூட அந்த சாதியோடயே சேர்ந்து தான் டிராவல் பண்ணுறான். 40 வயசுக்கு மேலே தான் வந்து யோசிக்கிறான். இப்படிலாம் நம்ம எல்லா ஜாதி சண்டை போட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. ஆக அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கான் பார்த்தீங்களா, அதில் தவறாக போனவனால மீண்டு வரவே முடியலை. அதனால தான் அந்த இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் சில பேர் என்னன்னா, இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ எம்ஜிஆர் காலத்து படங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. அவர் வந்து ஒரு பாட்டி கீழே விழ போகும், உடனே போய் காப்பாற்றுவார். ஒரு விவசாயி வந்து களை பறிச்சிட்டு இருப்பாரு. முடியாம மயங்கி விழுந்துருவாரு. உடனே போய் ஒரு தூக்கி அந்த களைய ஒரு பறிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். நாகரிகமா இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வரும்போதே பாத்தீங்கன்னா, அவரு அந்த அந்த அருவா வந்து அப்படி தூக்கி போட்டு ஒரு 8 சுத்து சுத்தி அப்படி பிடிப்பாரு. அந்த சிகரெட்டை வந்து அப்படி தட்டி விட்டு வாய்க்கு வரும் அந்த சிகரெட்டு. அப்ப இந்த பசங்க ரசிக்கிறது பூரா எப்படி இருக்குன்னா, நெகட்டிவ் ரோல ரசிக்கிறான். அவன் வந்து சண்டை போடுறான், ஒரு 8 பேரை கொலை பண்றானே, அது 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 அவனுக்கு தெரியல. அந்த சினிமால எப்படி காட்டியிருப்பாங்கன்னா 8 பேரை மர்டர் பண்ணிடுவான் சார். மர்டர் பண்ணிட்டு அவன் பேசாம இருப்பான். அவன் மேல கேஸ் இருக்கா, அது இருக்கா. அவன் இடத்துல கேஷுவலா போயிட்டு இருப்பான். இவன் என்ன நினைச்சிடுறான், 8 பேரை கொலை பண்ணாலும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, ஜெயிலுக்கு போக மாட்டோம், லைஃப் கிடைக்காது அப்படின்றதுலாம் அவனுக்கு தெரியும். சினிமா மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கதாநாயகனை சினிமாவில் நடிக்கவனை பார்த்து இவனும் கெட்டு போயிடுறான். இப்ப என்ன, சினிமால என்னென்னலாம் நெகட்டிவ் கேரக்டர் இருக்கோ அதை பூரா இவன் வந்து அதிகமா விரும்புறான் சார். ஒரு பொண்ணே வந்து ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னா, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா படிச்சாலா இருக்கணும், கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்பாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவன் கஞ்சா குடிக்கிறவனா இருக்கான். தண்ணி அடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றவெல்லாம் வந்துட்டான். தண்ணி அடிக்க தெரிஞ்சிருக்கணுங்க என் புருஷனுக்கு, எனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு அவர் கெட்ட பழக்கம் இருக்கணும்ன்றாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல மக்கள் வந்து ஒரு 15 வயசுக்கு மேலேயே அதை ஆரம்பிச்சிடுறான். 40 வயசு வரைக்கும் அவனுக்கு தெளிவு பிறக்க மாட்டேங்குது. ஆக ஜாதிய சிந்தனையில ஊறி போயிடுறான். அவனுக்கு அந்த இடத்துல வந்து அந்த பிரசாதி பற்று, சுயசாதி பிரசாதி நட்பு, சுயசாதி பற்றுலாம் வந்து அவனுக்கு தெரியல. அவன் ஒரே ஜாதி அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறான். அவன் எப்பன்னா அவன் பண்படக்கூடிய வயசு 40 வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில குடும்பம், குழந்தை, குட்டின்னு வரும்போது தான் பண்பட்டு வர்றான். அது வரைக்கும் இந்த இது வந்து அவனுக்கு எடுக்காது. ஸ்கூல் லைஃப்ல நமக்கு விவரம் தெரியாத லைஃப்லயே வந்து அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எல்லாரோடையும் நல்லா தான் பழகுறோம். காலேஜ்ன்னு எப்போ போறோமோ அங்க வந்து சாதிய குழுக்கள் அங்கவே ஆரம்பிச்சிருது. இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வந்து மிக மிக முக்கியமாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த சலுகைலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நிப்பாட்டணும். சும்மா சலுகைன்னு நீங்க கொடுத்துட்றீங்க. அப்ப அந்த இடத்துல தான் அவன் யோசிக்கிறான். நம்ம கூட தான் படிச்சான், நம்மளோட கம்மியா படிப்பான். நம்ம 90 மார்க் எடுத்தோம், அவன் 60 மார்க் தான் எடுத்தான். அவனுக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிட்டு இவன் வந்து டாக்டர் ஆயிட்டான், இவன் வந்து இன்ஜினியர் ஆயிட்டான். நமக்கு ஏன் கிடைக்கல? அதே போல அவன் ஃபீஸே வந்து 500 ரூபா தான் கட்டுறான், நம்மளை மட்டும் 1 லட்சம் கட்ட சொல்றானே அப்படின்லாம் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகும்போது தான் அந்த சாதிய சிந்தனைகள் வந்து அவனுக்கு அதிகமாகுது. அதே போல வந்து பட்டியல் சமூக இளைஞர்களும் அவங்களும் வந்து திருந்தணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தோட இணைந்து இருக்காம சாதிய சிந்தனையாளர்கள் பக்கம், இந்த விடுதலை சிறுத்தைகள், கிருஷ்ணசாமி, அந்த மாதிரி சாதிய சிந்தனையாளர் பக்கம் அவங்க போறது வந்து அது ஒரு நாள் வந்து அது வந்து சாதி விடுதலைக்கான ஒரு இது கிடையாது சார். ஒரு நடவடிக்கை இல்லை. அது வந்து அந்த சாதியை கொண்டு போய் பிரச்சனைக்கு தான் தள்ளப்போகுது. எல்லாம் சொல்லலாம் சும்மா, நான் வந்து வேட்டி கட்டிட்டேன், நிமிர்ந்துட்டேன், அது பண்ணிட்டேன். கல்வி ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான் அவரை முன்னேற்றும். திருமாவளவன் பின்னாடி போறதோ, கிருஷ்ணசாமி பின்னாடி போறதோ வந்து யாரையும் முன்னேற்ற போறது கிடையாது. அவங்க நல்லா இருக்காங்க. நீங்க ஒரு தலைவர் பின்னாடி போனீங்கன்னா அவர் நல்லது சொன்னாருன்னா போங்க. அவர் ஜாதிய சிந்தனைகளோட இருக்கக்கூடிய இன்னொரு சாதிக்கு எதிராக இருக்கக்கூடியவரோட பின்னாடி எதுக்கு போறீங்க அப்படின்னு. நம்ம தேவர் சமூகத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எல்லாரும் வேணும்னு தான் நினைக்கிறோம். எந்த டைம்ல பிரச்சனையோ, இப்ப இந்த பிரச்சனையை கூட, இந்த ராம் பிரசாத் பிரச்சனையை கூட, இது வந்து சாதிய கொலை அப்படின்றத வந்து அது அந்த அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்ம குறை சொல்லல. எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, பழகுறவங்க இருக்காங்க. இதை ஆதரிக்காத எத்தனையோ பறையர் சமூகத்தினர் இருக்கிறார்கள் சார். எத்தனையோ தேவேந்திர குல மக்கள் இருக்காங்க. இது தப்பு.
ஏன் வந்து ஒரு வண்டியில மோதினதுக்கெல்லாம் அவனை அடிச்சு கொள்றன்னு கேட்கிற எத்தனையோ தேவேந்திர குல மக்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் ம். நம்மளே வரவேற்கிறோம். ம். அதே போலத்தான் நம்மளும். ஆனா, இந்த பையன அடிச்சு கொன்ன அந்த 4 பேர், அவங்க ம். மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எல்லா சாதியோடையும் நட்பா இருக்கணும். அதுல தவறே கிடையாது. இந்த மாரி விஷயங்கள்ல சொந்த சாதிக்கு ஏற்படுகின்ற அவலங்களை கேட்காத ஒரு மனிதன் இந்த சாதிக்கு வந்து தலைவரா இருக்கக்கூடாது. அது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. ம். இந்த 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 சம்பவத்தின் வாயிலாக அ உங்கள் முக்குளத்தூர் சமூக இளைஞர்கள் எம்மாதிரியான பாடத்தை அல்லது இந்த இந்த சம்பவத்தின் வழியாக அவர்கள் என்ன மாதிரியான விஷயத்த கத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்த பொறுத்தளவுல வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லாருடைய ஆதங்கமும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இவன் எடுத்த உடனே என்ன செய்றான்னா, ஏன் தலைவர்கள் வரவில்லை? முக்குலத்தோர் தலைவர் ஏன் வரவில்லை? ஏன் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கல? ஏன் வேலை குடுக்கல? இந்த கேள்விய ரெகுலரா கேட்டே இருக்காங்க சார். இந்த ஏன் தலைவர்கள் வரவில்லைன்னு கேட்கிறான் பார்த்தீங்களா? அவன் எவனுமே எந்த விஷயத்துக்கும் வந்திருக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த போராட்டங்களுக்கோ, இதுக்கோ அவன் வந்திருக்கவே மாட்டான் சார். ஆனா அவன் சிம்பிளா போடுவாரு. ரூ. 150 நெட் கார்ட போட்டுக்கிட்டு, "ஏன் தலைவர்கள் வரவில்லை?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் தான் எதிரி இந்த சமூகத்துக்கு. ஏன் தலைவர்கள் வரவில்லைன்றதுல, "நீ முதல்ல போ. ஸ்பாட்ல பக்கத்துல இருக்கியா? போய் பாரு. என்ன நடக்குன்னு பாரு. அந்த சமூகத்துக்கு தேவையான சட்ட உதவிகள செய்யி. அதுக்கடுத்து தலைவர்களுக்கு முறையா இன்டிமேட் பண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. இல்ல தெரிந்தால் தான் நீங்கள் வந்திருக்க வேண்டுமேன்னா, பொழுதன்னைக்கு இதே வேலையா இருப்போமா சார்? அது இருக்க முடியாது. நீ கூப்பிடு. பார்த்துட்டு எங்கள கூப்பிடு. நாங்க கண்டிப்பா வருவோம். உதவி வர்றவன முதல்ல மதிக்க கத்துக்க. அங்கேயும் உட்பிரிவு அரசியல பேசிக்கிட்டு இருக்காத. அந்த கேவலமான உட்பிரிவ பேசி நீயே அழிஞ்சுக்கிடாத. அதுக்கு அடுத்தது. இது ஒரு பக்கம். அதேபோல வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இவங்க அங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மக்கள் எல்லாருமே வந்து, நீங்க எத்தன தெருவுக்கு போய் என்னதான் செஞ்சாலும் சரிதான். நாளைக்கு அரசியல்ல வந்து நம்ம சமூக தலைவர்கள் வந்து வலுவாக்கணும். இவங்க வலுவானா மட்டும் தான் அவங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும். திருமாவளவனுடைய குரல் இன்னைக்கு ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கு. கிருஷ்ணசாமி அவருடைய குரல் ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் வந்து அந்த சமூக மக்கள் வந்து வலிமைப்படுத்திட்டே இருக்கான். நீ யார வலிமைப்படுத்திட்ட? இத கேட்டா உடனே என்ன சொல்லுவான்னா, இல்ல அவங்கலாம் வந்து அப்படி போராடுறாங்க, இப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவர்களை விட தேவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக மெனக்கெடுகிறார்கள். இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும்ன்ட்டு என்னை போன்ற தலைவர் நிறைய பேர் வந்து போராடுறாங்க. அப்படி இருந்தா கூட, இவன் ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி பார்க்குறான்னா, ஒரு இடத்துல என்ன பண்ணுவான் உட்பிரிவுக்கு போயிடுறான். இன்னொரு இடத்துல என்ன பண்றான்னா, இவரு ஒரு கட்சிய ஆதரிக்காரு. நம்ம அதுக்கு பின்னாடி போ முடியாது அப்படின்னு போறான். எல்லாருமே ஒரு கட்சி திருமாவளவன் திமுக ஆதரிச்சுட்டு இருக்காரு. பறையர் சமூக மக்கள் வந்து அதுக்கு எதிரா இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. அவருடைய அவருடைய ஆதரவாளர் அதுக்கு எதிரா இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணசாமி அதிமுக கூட்டணியில இருந்தா அதிமுகவ வந்து தேவேந்திர குல மக்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரிப்பார்கள். திமுக போனான்னா திமுகவ ஆதரிக்க தொடங்குவார்கள். ஏன் எதுக்குன்னு அந்த கேள்விய கேட்க மாட்டான். இவன் மட்டும் என்னன்னா, இவன் ஒரு கட்சிய ஆதரிப்பான் சார். அதிமுக, திமுகவையா. அத நம்மளும் ஆதரிக்கன்னு நெனைப்பான். நம்ம ஆதரிக்கலன்னா, நம்ம வந்து அவருக்கு தலைவரா இருக்க முடியாது. அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, நம்ம வந்து அதுக்கு செய்ய போனா கூட, இவன் என்ன சொல்றான் அப்டின்னா, "நீ செய்ய வர வேணாம். நீ வந்து அதிமுக ஆதரவாளர். நீ திமுக ஆதரவாளர்." ம். என்ன ஒரு நிலைப்பாடு? நான் ம். உன்ட்ட வந்து ஓட்டு கேட்கலையா? ம். நான் உன்ட்ட ஓட்டு கேட்க வரல. நான் நான் எத ஆதரிக்கிறேனோ, அத நீ ஆதரிக்க வேண்டியதில்ல. ஆனா அந்த பிரச்சனைன்னு வரும்போது உன்னைய நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். நீ ஏன் என்னைய விட்டுக் குடுக்குற? அப்ப இங்க வந்து தலைவர்கள் சரியில்லை என்று சொல்பவர்கள் தான் சரியில்லை. இது வந்து சும்மா ஹம்பக் சார். சும்மா தூண்டி விடுறது. நீ வா, நீ வான்னு கூப்பிடுறது. இப்ப உதாரணமா சொல்லப்போனா, இப்ப நீங்க வீடியோ எடுக்க வர்றீங்க. உடனே மீடியாவ வைவாங்க. ம். மத்த சமுதாய மீடியாக்கள் எல்லாம் அப்படி கிழித்து விட்டன, இப்படி போட்டு விட்டன. நீங்கலாம் போடலையே சார். நீங்க அத பாக்கீங்க. உங்கள பண்றது. உங்கள காயப்படுத்துறது. இந்த மாரி காயப்படுத்தும்போது உங்களுக்கே வெக்ஸ் ஆகும். என்னடா இது ஒரு சமூகம் அப்டின்ட்டு. ம். முதல்ல அந்த சமூக மக்கள் வந்து திருந்த வேண்டும். சமூக அமைப்புகளில் வீட்டுக்கு ஒருவர் பயணிக்க வேண்டும். இந்த சமூகத்துல வந்து உனக்கு யார பிடிக்குதோ, அவன முன்னாடி கொண்டு வர பாரு. அவன முன்னாடி கொண்டு வந்து அரசியல் படுத்து. அரசியல் படுத்தினால் மட்டும் தான் இந்த சமூகத்தை எழ வைக்க முடியும். அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். நீ புரிதலே இல்லாம வந்துகிட்டு, நம்ம ஒரு கார் வாங்கிற கூடாது. உடனே எடப்பாடியார் காசு குடுத்தாரு, கார் வாங்கிட்டாரு. என்ன எங்க வீட்டு என்ன மளிகைலாம் எடப்பாடியார் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. வேற வேலை இல்லையா அவருக்கு? இல்ல அவருக்கு வேற வேலை இல்லையா சார்? சரி சார் நான் இப்படியே கேட்கிறேன் சார். அவரு கார் எனக்கு வாங்கி குடுத்தாருன்னு கூட வச்சுக்கிடுவோம் சார். அவர் வாங்கி குடுத்தாரு. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு அதுல? உனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து உனக்கு என்ன பண்ணுனேன்? உனக்கு நான் வந்து செஞ்ச நல்லதெல்லாம் நீ மறந்துருவ. நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன். அதானடா உனக்கு பிரச்சனை? இந்த மாரி கீழ்த்தரமான ஒரு சிந்தனைகள் நெறைய இருக்கு சார். ஆக இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தேவர் சமூகத்துல தலைவர்கள மட்டும் சொல்லுவான்.
ஆனா பிரச்சனைய வந்து சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டான். தலைவர் வந்து ஹேண்டில் பண்ணேன்னு வந்தாலும், அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகள் பேச்சத்தான் அவன் கேட்பான். அது கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையில வந்து தேவையில்லாத விளைவுகள்ல கொண்டு போய் விட்டுரும். இவங்க எடுத்துட்டு போன அத்தன பிரச்சனையிலயும் சார், அத்தன பிரச்சனை நெறைய பிரச்சனை ஃபெயிலியர் தான் இருக்கு. ம். எதுவுமே சக்சஸ் ஆகல. அதே வேளையில நேதாஜி சுபாஷினை எந்தெந்த விஷயத்தெல்லாம் கையில எடுத்ததோ, அதுல வந்து உரிய தீர்வை 99% பிரச்சனைகள்ல உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எந்த பிரச்சனையுமே விடமாட்டோம். அத வந்து கடைசி வரைக்கும் போராடுவோம். அதுல உரிய தீர்வு ஏற்படுத்தி குடுக்காம எந்த பிரச்சனையுமே நாங்க இது பெருமைக்கெல்லாம் சொல்லல. நீங்க வரலாறு எடுத்து பாத்துக்கங்க. ம். ம். அதான் உண்மை. மிக்க நன்றி சார். அதாவது ராம் பிரசாத் கொலை சம்பந்தமாக நம்ம அந்த வீடியோல நிறைய விஷயம் பேசினோம். குறிப்பாக சாதிக்கு ஒரு நீதி என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. அது மனித குலத்துக்கு எதிரானது என்று தான் நான் என்னுடைய கருத்தை நான் அந்த இடத்துல முன்வைக்கிறேன். ராம் பிரசாத்துக்காக நீங்கள் பேசிய காணொளி இந்த காணொளிக்காக நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். மிக்க நன்றி. வணக்கம் சார்.